ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய வெக்டர் ஈக்குவேஷன்ஸினுடைய 3 ஃபார்ம்ஸான பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன, கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனுடைய வீடியோவை பார்ட் 1 வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ பார்ட் 2 வீடியோவில் given 1 point and 1 parallel vector இருந்துச்சுன்னா எப்படி வெக்டர் ஈக்குவேஷன் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 12th மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 6.4 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.24 கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா, a straight line passes through the point 1, 2, -3 and parallel to the vector. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு நேர்கோடு இருக்குது, அது இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுது. தென் அதோடு இல்லாமல் இந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வெக்டார் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்மில் சொல்லுங்கள், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டார் ஈக்குவேஷன் சொல்லுங்கள், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்னெல்லாம் கிவன் கொடுத்தா, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான், ஒரு பேரல் வெக்டார் கொடுத்துட்டான். ஸோ அப்போ கிவன் பாயிண்ட் வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன், அண்ட் பேரல் வெக்டார் யூ வெக்டாரை யூ வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நான் கொடுத்து அப்படியே எடுத்துட்டேன் 4i + 5j - 7k. சரிங்களா? ஸோ இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன வரணும், ஆர் வெக்டார் = ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டார். இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரிதானா? பாருங்கள், ஆர் வெக்டார் = ஏ வெக்டார், நான் எதை ஏன்னு எடுத்தனோ அதை அப்படியே எழுதிக்குவேன், ப்ளஸ் எஸ் போடுவேன், எதை யூன்னு எடுத்தனோ அதை அப்படியே எழுதிக்குவேன். ஃபார் ஆல் எஸ் பிலாங்ஸ் டு ஆர், எஸ்ங்கிற இது ஒரு ரியல் நம்பர், அவ்வளோதான். இப்போ நான் பேராமெட்ரிக் வேணும் என்ன செய்யணும், இந்த ஏ லெஃப்ட்டில் வரணும். அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் யூ வெக்டார் = 0 வெக்டார். நீங்களாம் வேறு ஒன்றுமே எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது இங்கே. சரிங்களா? ஏ வெக்டார் எது, யூ வெக்டார் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரியணும். பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், நான் பேராமெட்ரிக் எப்படி இருக்கும், கார்ட்டீசியன் எப்படி இருக்கும், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். திரும்பி ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் வேலை, வேறு பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணுமா, ஆர் வெக்டார் மைனஸ் இந்த ஏ வெக்டார் உள்ள அப்படியே எழுதியிருப்பேன். ஸோ மைனஸ் வரதுனால ஏ வெக்டாருக்கு ப்ராக்கெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மொத்தமும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில் போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், நான் எங்கெல்லாம் என்ன ப்ராக்கெட் போட்டிருக்கணும் இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. சரிங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அது உள்ளுக்குள்ள ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியாச்சு. கிராஸ் போட்டு என்ன செஞ்சிட்டேன் நான், 4i + 5j - 7k u வெக்டார் = 0 வெக்டார். இது எழுதிட்டிங்கனாலே இது மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி எழுதியாச்சுனாலே இது உங்களுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு, x - x1/u1 y - y1/u2 z - z1/u3. சரிங்களா? ஸோ இப்போ x1 y1 z1ங்கிறது யார், ஐயோட கோஎஃபிஷியன்ட் x1 தட்டில் ஏ வெக்டார் இருக்கு இல்லையா, ஏ வெக்டாரில் என்ன x1 y1 z1, x1 = 1, y1 = 2, z1 = -3. அது என்ன சைனில் இருக்கோ அது அப்படியே எடுத்துக்கணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் x1, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் y1, கேயோட கோஎஃபிஷியன்ட் z1. அதே மாதிரி u வெக்டார்லேருந்து u1 = 4, u2 = 5, u3 = -7 எடுத்துக்கலாம். சரிங்களா? தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x - 1/4, y - 2/5, z + 3/7. சிம்பிளாக கார்ட்டீசியன் ஃபார்மை நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? சிம்பிளாக ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டினே கேட்டாங்கன்னா அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக எழுதிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 6.25 த வெக்டார் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க அவங்களே. சரி, ஈக்குவேஷனே கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய டேரக்ஷன் கொசைன் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டேரக்ஷன் கொசைன் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அப்புறம் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க, தென் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்த வெக்டார் ஈக்குவேஷன்லேருந்து முதல்ல என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கொடுத்த கிவன் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் எழுதியாச்சு. அப்போ இதில் இந்த முதல்ல இருக்கு இல்லையா 3i - 2j + 6k, இது வந்து என்னுடைய ஏ வெக்டார். இந்த டீன் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அடுத்து இருக்கிற இது வந்து நம்மளுடைய யூ வெக்டார், அதை யூ வெக்டார்னு எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ ஏ வெக்டார் யூ வெக்டார் எடுத்தாச்சு. இப்போ டேரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த பேரல் வெக்டர் எது டேரக்ஷனை சொல்லுமோ அதுலேருந்து டேரக்ஷன் கொசைன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எது டேரக்ஷன் சொல்லுமோ அதுலேருந்து டேரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன செய்யுங்க, இந்த யூ வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க முதல்ல. ஸோ யூ வெக்டாருக்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், √2 இந்த 2 ஸ்கொயர், இங்கே -1 ஸ்கொயர், இங்கே ஒரு 3 ஸ்கொயர்.
2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ உள்ளெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √14 கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அப்போ டைரக்ஷன் கொசைன் வேணும்னா யூவோட ஒவ்வொரு கோஎஃபிஷியண்ட்டையும் மாடுலஸால் டிவைட் பண்ணணும். அதாவது 2/√14 மைனஸ் 1/√14 ப்ளஸ் 3/√14. சரியா? ஓகே, 2/√14 மைனஸ் 1/√14 அண்ட் 3/√14 சொல்லி கிடைக்கும். டைரக்ஷன் கொசைன் கிடைச்சிடும். தென் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் நமக்கே தெரியும். ஏ வெக்டாரை லெஃப்ட்டில் கொண்டு வரணும், கிராஸ் போட்டு யூ வெக்டார் எழுதணும். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எழுதுறப்ப ப்ராக்கெட் போட்டு அப்படி இருக்கு. எந்த சைன்லாம் மாற்ற வேண்டாம், மைனஸில் இருக்குன்னு சொல்லி உள்ள மல்டிபிள்லாம் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் ஆர் மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு ஏ வெக்டார் அப்படியே எழுதிக்கோங்க. கிராஸ் போட்டுட்டு தென் யூ வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தென் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியனில் இருந்து என்ன செய்யணும்? ஏ வெக்டார்லேருந்து x1 y1 z1 எழுதணும். x1 வந்து 3, y1 வந்து -2, z1 வந்து 6. u வெக்டார்லேருந்து u1 u2 u3. u1 வந்து 2, u2 வந்து -1, u3 வந்து 3. சரிங்களா? தூக்கி அப்படியே எழுதுங்க. x minus x1 by u1, y minus y1 by u2, z minus z1 by u3. சரிங்களா? ஸோ இங்கே y minus y1 வரும். இந்த y1 வந்து -2ங்கிறதுனால அது +2 மாறிடுச்சு. டிவைடட் பை -1 அதெல்லாம் அப்படியே இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஸோ சிம்பிளாக இந்த கொஷின் நம்ம எழுதிடலாம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்ஷன் கொசைன் கேட்டாங்கன்னு சொன்னால், ஒரு வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்து டைரக்ஷன் கொசைன் கேட்டாங்கன்னா அதனுடைய டைரக்ஷன் வெக்டார் எடுத்து டைரக்ஷன் வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. அதால் அந்த டைரக்ஷன் வெக்டாரினுடைய ஒவ்வொரு கோஎஃபிஷியனும் டிவைட் பண்ணி எழுதிக்கணும். சரி, எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன கிடச்சிடும்? நமக்கு டைரக்ஷன் கொசைன் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.26 ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இங்கே பேராமெட்ரிக் ஃபார்மையும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. அப்போ ஏ வெக்டார் கொடுத்தாச்சு. கொடுத்த பாயிண்ட்னா ஏ வெக்டார் சொல்லி எடுத்துக்கிட்டேன். பாயிண்ட் வெக்டார் அதில் வந்து என்ன செய்யணும்? -4i + 2j - 3k. சரிங்களா? அண்ட் இஸ் பேரலல் டு தி லைன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பேரலல் லைன் கொடுக்குறாங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலாக இருக்கிற இன்னொரு லைனை கொடுக்குறாங்க. அவங்க அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு பேரலல் வெக்டார் இருக்கும் இல்லையா? சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பாயிண்ட் இருக்கணும், ஒரு பேரலல் வெக்டார் இருக்கும் நமக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு பேரலல் வெக்டார் இருக்கும் இல்லையா? அந்த பேரலல் வெக்டார் தான் இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய டேரக்ஷனை தீர்மானிக்கும். இந்த ரெண்டாவது ஸ்ட்ரைட் லைனோட டேரக்ஷன் எது தீர்மானிக்கும்? இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய பேரலல் வெக்டார் தான். சரிங்களா? அப்போ அந்த பேரலல் வெக்டாரும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரே டேரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனும் ஒரே டேரக்ஷனில் இருக்குது, ஒரே பேரலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனுடைய பேரலல் வெக்டாரு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைட் லைனுடைய பேரலல் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஒரே டேரக்ஷனில் இருக்கும். சரிங்க? இவ்வளோ விஷயம் இல்லை. ஸோ ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனு ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ப்ராப்பரான கார்ட்டீசியன் ஃபார்மில் இல்லை. பாருங்க, -x -2 y + 3 2z - 6. எனக்கு ப்ராப்பரான கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து என்ன? x - x1 by u1, y - y1 by u2, z - z1 by u3. இதுதான் ப்ராப்பரான ஃபார்ம். எனக்கு x y zக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது, முதல் விஷயம். அடுத்து x1 y1 z1ங்கிறது ஜஸ்ட் நம்பர்ஸாக தான் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? மாற்றிக்கிட்டு எனக்கு வரக்கூடாது. எக்ஸ் ஒய் இசட் மூணுமே வெறும் எக்ஸ் ஒய் இசட் இருக்கு இல்லையா, இது மூணுமே எனக்கு ப்ளஸில் தான் இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது. x1 y1 z1 வந்து கொடுத்துருக்க பாயிண்டை பொறுத்து நமக்கு மாறுபடும். ஓகே ஃபைன். ஸோ ஆனால் இங்கே எனக்கு இந்த ப்ராப்பர் ஃபார்மில் இல்லை. மேலே வந்து -xன்னு இருக்குது எனக்கு இந்த கேஸில். அப்போ என்ன செய்யறேன்னா, மேலேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்து டினாமினேட்டர் கொண்டு போயிடலாமா? அப்போ இதை x + 2 by -4ன்னு எழுதிக்கலாம். ஒரு மைனஸை காமனாக எடுத்து டினாமினேட்டர் கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா y + 3 by -2. இது பிரச்சனை, எனக்கு y வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த +3ங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்து 2z - 6ன்னு இருக்கு இல்லையா? ஸோ என்ன செய்யலாம்? 2x zக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் 2ன்னு இருக்குது. அப்போ 2வை காமனாக எடுக்கிறேன். இந்த 2வை காமனாக எடுக்கிற முதல்ல 2 × z - 3/3 ஆயிடும். இப்போ இந்த 2வை நான் டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி டினாமினேட்டர் 3 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இது போகும். ஆக்சுவலாக இந்த கேஸை நான் எப்படி பார்க்கணும்னா 2/3 × z - 3ன்னு பார்க்கணும். இது தனியாக பிரிக்கிறதா 2/3 z - 3. இப்போ இந்த 2/3 கீழே போகிறப்ப என்ன ஆகும்னா 3/2ன்னு போயிடும். z - 3க்கு கீழே போகிறப்ப 3/2 அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ x + 2 divided by -4, y + 3 by -2, z - 3 by 3/2. பாருங்கள், x y z மூணுமே பாசிட்டிவாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதுலேருந்து நான் u வெக்டார், இந்த கிவன் ஸ்ட்ரைட் லைனுடைய u வெக்டார் எழுதுறேன். u வெக்டார் மீது யாரும் கீழே இருக்கிறது தான் u1 u2 u3.
அப்போ -4i -2j + 3/2k வெக்டார். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே காமன் எல்சிஎம் 2 எடுத்து ஒரு -1/2 நான் வெளியில் எடுத்துட்டேன். ஒரு -1/2 வெளியில் எடுத்துட்டேன். காமன் எல்சிஎம் 2 எடுத்ததுனால இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 ஆயிரும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ஆயிரும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறதுனால இது +8, இது +4, இது -3. சரிங்களா? அப்போ 8i + 4 -3. இதுலேயும் எதையாவது காமனாக எடுக்க முடியுமானா காமனாக எதையும் எடுக்க முடியாது. அவ்வளோதான். இந்த வெக்டார் அப்படியே தான் இருக்கும். நல்ல மைண்ட் வச்சுங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைனை கொடுத்துட்டு இதுக்கு பேரலாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அந்த பேரல் வெக்டார் எடுப்பீங்களே, கொடுத்த ஸ்ட்ரைட் லைனோட பேரல் வெக்டார் யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுலேருந்து காமனாக ஏதாச்சும் நம்பர் எடுக்க முடியாது, அது வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு மீதி இருக்கிறது தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலல்னு சொல்லணும், பேரல் வெக்டார்னு சொல்லணும். புரியுதா? ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருந்துச்சுன்னா கொடுத்த ஸ்ட்ரைட் லைனுடைய பேரல் வெக்டார் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அதுலேருந்து காமனாக ஒரு ஸ்கேலார் வெளியில் எடுக்க முடியும்னு சொன்னால் அந்த காமன் ஸ்கேலார் வெளியில் எடுத்துட்டு பாக்கி இருக்கிறது தான் என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனோட பேரல் வெக்டார் சொல்லணும். ஸோ அப்போ அந்த பேஸில் இப்போ இந்த -1/2 வந்து எனக்கு தேவையான யூவில் வராது. கொடுத்த ஸ்ட்ரைட் லைனில் யூ வெக்டாரில் -1/2 இருக்கும். பட் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு எனக்கு டேரக்ஷன் மட்டும் தான் தேவை, அதோட ஸ்கேலார் குவான்டிட்டி எனக்கு தேவை கிடையாது. அப்போ டேரக்ஷனுக்கு யார் சொல்லுவா? 8i + 4j - 3k தான் டேரக்ஷன் சொல்லுவோம். அப்போ அதை மட்டும் தான் எழுதணும். ஸோ கண்டிப்பாக இது இப்படி தான் எழுதணும், 1/2 உள்ள வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய வெக்டாரினுடைய பேரல் வெக்டார் யூ வெக்டார் = 8i + 4j - 3k. அப்போ இதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனோட டேரக்ஷனை குறிக்கும். ஸோ இப்போ என்ன செய்யலாம்? பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. r வெக்டார் = a வெக்டார் + s × u வெக்டார். இப்போ நான் கண்டுபிடிச்ச யூ வெக்டார் போட்டுக்கிட்டேன். இங்கே நீங்கள் எஸ் போட்டாலும் சரி, டி போட்டாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? அதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் x - x1/u1, y - y1/u2, z - z1/u3 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் டேரெக்டாக ஈஸியாக எழுதிக்கலாம். இங்கே x1 வந்து -4 அப்படிதான்ல. இந்த ஏலேருந்து பார்த்தீங்கன்னா ஏயோட ஈக்குவேஷன் எங்கே எழுதுனா x1 வந்து -4, y1 வந்து 2, z1 = -3. அப்போ x - x1 -4 போடுறப்ப என்ன ஆயிரும்? +4 ஆயிரும். பை u1 வந்து 8. சரிங்களா? அடுத்து y1 வந்து 2 தான். சரிங்களா? அப்போ அப்படியே 2 போட்டுக்கலாம். டிவைடட் பை u2 வந்து 4. z1 வந்து -3. அப்போ முன்னாடி இருக்க மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். +3/u3 வந்து -3. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ கம்ப்ளீட் இந்த சம்மம் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த 3 சம்மம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் கொடுத்தா எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த 3 சம்லேயும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய, இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் ஃபஸ்ட்டு சம். ஃபைண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கேட்டது நான் பேராமெட்ரிக் ஃபார்மு அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார். சரிங்களா? பாசிங் த்ரூ தி பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார். அப்போ இதுதான் என்னுடைய பாயிண்ட் வெக்டார், ஏ வெக்டார். பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார். பாயிண்ட் வெக்டார்னு சொன்னாலும் சரி, பொசிஷன் வெக்டார் ரெண்டு ஒன்று தான். ஸோ அப்போ ஏ வெக்டார் தான். அண்ட் பேரலல் டு தி வெக்டார் கொடுத்தாங்க யூ வெக்டார். டேரக்டாக அந்த முதல் எக்ஸாம்பிள் மாதிரி. சரிங்களா? ஏ வெக்டார் கொடுத்தாச்சு, யூ வெக்டார் கொடுத்தாச்சு. ஸோ நான் பேராமெட்ரிக் கேட்டிருக்காங்க, பேராமெட்ரிக் கேட்கல. சரிங்களா? நான் பேராமெட்ரிக் வந்து யார்? r - a cross u = 0. ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எழுதுறப்ப ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க, கிராஸ் போட்டுட்டு யூ வெக்டாரை வந்து 2i - 60 + 70 = இப்படி எழுதினாலே போதும். நீங்கள் உள்ளலாம் முடியாது, மல்டிபிள் இங்கே பண்ண வேண்டாம். நீங்கள் இதை இப்படி வச்சுக்கிட்டாலே போதுமானது. சரியா? தென் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x - x1/u1, y - y1/u2, z - z1/u3. ஸோ இப்போ ஏலேருந்து x1 அப்படிங்கிறது 4, y1 3, z1ங்கிறது -7. என்ன சிம்பிள் இருக்கோ அதோட சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி u1 அப்படிங்கிறது 2, u2 = -6, u3 = 7. சரிங்களா? ஸோ அப்படியே இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x - x1, x1 வந்து 4. அப்போ x - 4/u1 வந்து 2. அடுத்து y - y1, y1 வந்து 3. அப்போ y - 3/u2 வந்து -6. தென் z - z1ங்கிறது -7. அப்போ என்ன ஆகும்? +7 ஆயிரும். z1 வந்து -7ங்கிறப்ப +7 ஆயிரும். u3 வந்து 7. ஸோ சிம்பிளி இந்த சம்மா முடிச்சிடலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். பாயிண்ட் கொடுத்தாச்சு. அப்போ இதுதான் நம்மளோட ஏ வெக்டார். போன சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வெக்டாரா பொசிஷன் வெக்டாரா வெக்டாராகவே அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் வெக்டாராக கொடுக்காம பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வித்தியாசம். இதை நீங்கள் வெக்டாராக எழுதிக்கணும்.
ஏ வெக்டார் ஈக்குவல் டு போட்டு வெக்டார் எழுதுனா சரிங்க மைனஸ் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4kன்னு சொல்லிட்டு எழுதணும். சரியா? நாங்கள் ஏ வெக்டார் எழுதலை, அது எழுதிக்கலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k வெக்டார். இதுதான் ஏ வெக்டார். ஓகே, அண்ட் பேரலல் டு தி ஸ்ட்ரைட் லைன் சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அப்போ என்ன செய்யணும்? மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய பேரலல் வெக்டாரை கண்டுபிடிச்சி அதில் ஏதாச்சும் காமனாக எடுக்க முடிஞ்சால் அதை வெளியில் எடுத்துட்டு பாக்கி எது டேரக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுதோ அதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷனுடைய பேரலல் வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்க ஈக்குவேஷனு பாருங்கள், எக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஒய் பாசிட்டிவாக இருக்குது. இங்கே இசட் வந்து எப்படி இருக்குன்னா 8 மைனஸ் இசட்னு இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அங்கே இசட் மைனஸ் இசட்1 வரணும், ஆனால் இங்கே 8 மைனஸ் இசட் இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன்? இதுலேருந்து ஒரு மைனஸை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஒரு மைனஸை வெளியில் எடுத்தது என்னவாயிரும்? இசட் ப்ளஸ் ஆயிரும், 8 வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ இசட் மைனஸ் 8/6 ஒரு மைனஸ் வந்து காமனாக வெளியில் வரும். சரிங்களா? இப்போ வெளியில் இருக்க மைனஸை கீழே கொண்டு போயிடுறேன். அப்போ இசட் மைனஸ் 8/-6 z minus 8/-6 மற்ற எல்லாமே எனக்கு பிரச்சனை இல்லை. மற்ற ரெண்டு டைம் கரெக்டாக இருக்குது, இசட்டை மட்டும் கன்ஃபியூஷனாக இருந்தது, அதை மட்டும் மாற்றிக்கிட்டேன். z minus z1 அப்படிங்கிற ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ z வந்து மைனஸில் இருக்கிறதுனால ஒரு மைனஸான காமனாக எடுத்து அது கீழே கொண்டு போயிட்டேன். சரியா? அப்போ இது z minus 8ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் பேரல் வெக்டார் வந்து யார்? இந்த கீழே இருக்கு இல்லையா, இதுதான் பேரல் வெக்டார். மைனஸ் 4i ப்ளஸ் 5j மைனஸ் 6k. எதையாச்சும் காமனாக எடுக்க முடியுமா? எதையும் காமனாக எடுக்க முடியாது. 4 6 நடுவில் 5 இருக்குது. ஸோ அப்போ எந்த நம்பரையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? காமனாக வெளியில் எடுக்க முடியாது. அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரல் வெக்டாரும் இதுதான். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஏ வெக்டார் ப்ளஸ் டியூ வெக்டார். ஏ வெக்டார் எழுதுங்க, டியூ வெக்டார் டீம் போட்டு யூ வெக்டார் எழுதுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. கிடைச்ச யூ வெக்டாரில் வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்ம் x minus x1/u1 y minus y1/u2 z minus z1/u3 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வேலை முடிஞ்சு. சரியா?